நம்ம எப்படி இருக்கணும்ன்றதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வாயில் அந்த வார்த்தைகள் ஒரு 4 பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபாஸ்ட்டாக. இது நம்ம இன்ட்ரடக்ஷனே நிறைய பார்த்து வந்தோம். அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உம்முடைய வருகைக்கும் உலக முடிவுக்கும் அடையாளங்கள் என்ன எல்லாம் கேட்கும்போது சில அட்வைஸை நமக்கு கொடுத்தாருங்க. அட்வைஸ்ன்னு சொல்ல இல்லைன்னா எச்சரிப்பு கொடுத்தாரு இல்லைங்களா. அந்த 4 பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். அதில் முதலாவது 24ஆம் அதிகாரம் மத்தியில் 24:4. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனுங்க? ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு இருங்க. என்ன சொன்னாரு? ஏனலே நீங்கள் ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்க என்ன பண்ணுங்க? எச்சரிக்கையாயிருங்கள். டு நாட் பி டிசீவ்டு. அதான் ஃபர்ஸ்ட் இயேசு சொன்னது. ஏன்னா முடிவு காலத்தில் ரொம்ப என்ன இருக்கும்? டிசீவர்ஸு அதிகம் இல்லைங்களா. ஏமாற்றுவர் இல்லைங்களா. கள்ள தீர்க்கதரிசிகள், அந்நாட்டுகளில் கள்ள தீர்க்க, இந்நாட்டுகளுக்கு கள்ள போதகர்கள் வருவாருன்னு இங்கே எங்கே எஸ்பெஷலி முடிவு காலத்தில் வருவாங்க. அதனால நீங்கள் யாரும் உங்களே வஞ்சிக்காத. டு நாட் லெட் எனிஒன் டிசீவ் யூ. உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கி மெஜாரிட்டி ஆஃப் டினாமினேஷன்ஸ் 99% கிறிஸ்டியன்ஸு அவருடைய லீடர்ஸு என்னதான் போதனை பண்ணுறாருங்க? முக்கியமானதெல்லாம் பைபிளுக்கு ஆப்போசிட்டாக போதனை பண்ணுறாரு. 3 முக்கியமான விஷயம். காட் இன்னைக்கு எல்லாம் காடுன்னா யாருன்றாங்க? தேவனண்ணா திரித்துவம், பிதா குமாரம் பரிசு 3 சேர்ந்து 3ல் 1 தான்றாங்க இல்லைங்களா. ஆனால் பைபிள் என்ன பார்க்குறோம்? தேவன் ஒருவரே, இயேசு தேவனுடைய மகன், தேவனுக்கும் மனுஷனுக்கும் பரிசுத்த ஆவி, தேவன்லேருந்து வருகிற தேவனுடைய ஆவி, அது இயேசுக்கு கொடுத்தார். இயேசு நமக்கு அனுப்பினார். அந்த ஆவி மூலமாக நம்ம ஒருத்தர் கூட ஒருத்தர் ஐக்கியமாக இருக்கிற தவிர 3 பேரையில் இருக்கிறது ஒரே தேவன் தான், இயேசு தேவனுடைய குமாரன். ஆனால் இயேசுவும் தேவனுக்கு சமானம். பரிசுத்தாவின் 3வது தேவன். 3 1 1 3 3 1. இந்த கன்ஃபியூஷனில் தான் மெஜாரிட்டி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோமன் கேத்தலிக் பாருங்க, 1 பில்லியன் பீப்புள் மேலே இருக்காங்க. 1.5 பில்லியன் பீப்புள். போப்பு அவர் என்னத்தான் நம்புகிறாங்க? ட்ரினிட்டி தான் நம்புகிறாங்க. ப்ராட்டஸ்டன்ட்ஸு என்னங்க, மெத்தடிஸ்ட்டு, பேப்டிஸ்ட்டு, அப்புறம் எல்லாம் சேர்ந்து மிக்சர் சேர்ந்து வந்தார். சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, இதெல்லாம் சேர்ந்து டினாமினேஷன், சின்ன டினாமினேஷனில் என்னங்க அது சர்ச்சஸ் ஆஃப் சவுத் இந்தியா சர்ச், எல்லாம் அதே டாக்டரின் தான் இல்லைங்களா. பிதா குமார பரிசுத்த ஆத்மா பேரில் ஆசீர்வாதிக்கு என்ன பேப்டிசம் கொடுக்கும்போது, ஆசீர்வாதம் கொடுக்கும்போது என்னங்க இந்த அந்த மந்திரம் மாதிரி பிதா குமாரம் பரிசுத்த திரிமூர்த்தி திரையேக்க தேவரும் இல்லையா. பைபிள் ஒரு வேர்டு இருக்குது, அதை பற்றி நம்ம எவ்வளோ கிளாஸ் பண்ணிக்கிறோம். தேவன் விஷயத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? இந்த முஸ்லீம்ஸை பரவாயில்ல, தேவன் ஒருத்தரன்றாரு. அவர்கிட்ட இவர் பேச முடியாதுங்க. அவர் கேட்குறாரு, இயேசுவே தேவன் நான் சொன்னது எங்கே என்ன சொன்னிக்கிறாரா? நான் தேவன்லேருந்து வந்தேன், தேவன் என்னை அனுப்பியிருக்கிறார், தேவன் என்னுடைய பெரியவர்ன்ட்டு அந்த வர்சஸ் எல்லாம் முஸ்லீம்ஸ்க்கு தெரியும். அவர் கோட் பண்ணும்போது அவர் முஸ்லீம்ஸ் கிட்ட என்ன பண்ண முடியும்? ஏன்னா இவர் தவறை நம்பி தவறை ரொம்ப ஸ்ட்ராங்காக டிஃபெண்ட் பண்ணி நிற்கிறாரு. பைபிள் இல்லாத ஒரு தவறை இவர் டிஃபெண்ட் பண்ண பார்க்குறாரு, ஆனால் டிஃபெண்ட் பண்ண முடியாது. தே மேக் ஃபூல்ஸ் அவுட் ஆஃப் தெம் செல்ஃப். சில இருக்கிற அந்த ஜாக்கிர் நாயக் என்றவரெல்லாம் ஃபுல்லாக பைபிள் தெரியும் அவருக்கு. சொல்கிறாங்க இவர் வசனம் தேடி நிற்கும் போது அவரே சொல்கிறார் இந்த வசனம் தானே, அதில் என்ன இருக்குது? இயேசுவே தேவன் நான் எங்கே, நானே வழி, நானே சத்தியம், நான் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குதா? Give me one unambiguous statement that Jesus saying that he is God, I will become a Christian. These people can't show them. I am the light. இந்த மாதிரி இருக்குதா? இந்த மாதிரி வேர்ட்ஸ் பிகாஸ் சிம்பிளி அவர்கிட்ட என்ன பண்ண, ஆமாம் தேவன் ஒருத்தர் தான், இயேசு தேவனுக்கு மகனாக இருக்கிறார், தேவனாலே உண்டாக்கப்பட்டார், மத்தியஸ்தர், முடிஞ்சிடுச்சு. நீங்கள் இயேசு இல்லாமல் தேவன்கிட்ட என்ன பண்ண முடியாது, மத்தியஸ்தர். அதை கிளியராக அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, ஆனால் இவரே கன்ஃபியூஸ் பண்ணி உட்காந்துக்கிறாரு. எவ்வளோ பெரிய பெரிய ப்ரீச்சர்ஸுங்க, எவ்வளோ டிகிரிஸ் தியாலஜிக்கல் செமினரி காலேஜஸில் படித்து வந்தவர் அதே மந்திரத்தா சொல்லி நிற்கிறார். ட்ரினிட்டி ட்ரினிட்டி அது விட்டு கொடுக்கறதே இல்லை. 2வது ஆத்மா, பாவத்தின் சம்பளம் மரணம், நித்திய கிறிஸ்து தேவனுடைய கிருபை வர நித்தியச்சு. எவ்வளோ சிம்பிள் இருக்குது. ஆதாமுக்கு நீ சாப்பிட்டா சாவாய், மண்ணு நீ மண்ணுக்கு, எவ்வளோ சிம்பிள் ஆகுது. சத்தவர் ஒன்றும் அறியாரு.
ஆனால் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் நம்புகிறாங்க. மனுஷன் சரீர சாவுது, ஆத்மா என்ன ஆகுது? எல்லாம் இந்துஸு இல்லைங்க வேறு புத்திஸ்ட்டு எல்லாரும் சொல்கிற மாதிரி யூரன் ஆகிட்டாங்க. ஆத்மா சாவாது, சாகாம ஒரு ஆத்மா இருக்குது. ஆனால் பைபிளில் ஆத்மா சாகும், பாவத்தினால மரணம் வந்தது. ஆனால் இயேசு மறைத்ததுனால உயிர்த்தெழுதல் இருக்குது இல்லைங்களா? அது விஷயத்தில் அப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மிச்சம் எல்லா நான் கிறிஸ்டியன்ஸுக்கு தேவன் நரகத்தில் என்ன பண்ணியிருப்பாரு? நரகத்தில் போட்டு நித்தியம் என்ன பண்ணின்னு இருப்பாரு? ஆத்மா எப்படி சாவுறது இல்லையா, அந்த ஆத்மா எங்கே போடுவார்? இதுதான் மெஜாரிட்டி 99% கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுறதுங்க, இந்த தவறான இந்த டிசெப்ஷனுக்குள்ளே இருக்கிறாரு. இந்த டிசெப்ஷன் மட்டும் இல்லை, முடிவு காரியத்து விஷயத்துல நிறைய விஷயம் டோட்டலி ராங்க இருக்கிறாருங்க. யார் அந்திய காலம்னு சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க, எண்ட் ஆஃப் த வேர்ல்டுனா இந்த இஸ்ராயல் இதெல்லாம் பார்க்கறது இல்லை. என்ன சொல்லுவாங்க, ஒருத்தன் வருவான், யார் அந்தி கிறிஸ்து வருவான். அவன் யார்? அந்தி கிறிஸ்து அரப் லீடர் ஒருத்தர் கிங் வந்து எருசலேமில் ஆலய கட்டி அங்கே நானே தேவனேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் முடிவு. அதுக்காக காத்தனே ஆக போகிற விஷயமா அது. இந்த மாடர்ன் வேர்ல்டில் ஒருத்தன் வந்து எருசலேமில் ஆலய கட்டி அங்கே தேவனன்னு சொல்லி எல்லாரும் போய் அவன்கிட்ட போய் மார்க் போட்டுக்குவாங்களா? இல்லையா? அவர் ஆன்டி கிரைஸ்டனால டோட்டலி ராங் கான்செப்ட் போயிட்டாரு. ஆக்சுவலி ரியல் ஆன்டி கிரைஸ்ட் அவர் நடுவில் இருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தலத்தில் ஆலயத்தில் தேவனன்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிறார். யாருங்க அது? போப்பஸ் என்ற அமைப்பு தான். அதில் வேற வேற போப் வருவார் இல்லையா? தேவனுடைய மகனுடைய ஸ்தானத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே அவர் ஆன்டி கிரைஸ்ட் ஆயிட்டார் அவர் இல்லையா? ஸோ அந்த அவருடைய ஆட்சி பைபிளில் எவ்வளோ கிளியர் ஆகுது. 3.5 years ஆனால் எல்லாம் சொல்கிறது என்னங்க, யார் பிரசங்கம் பண்ணாலும் எவ்வளோ ஃபேமஸ் ப்ரீச்சர்ஸ் எல்லாம் 3.5 வருஷம் 7 வருஷம் உபோதரம், அதில் 3.5 வருஷம் இந்த அப்புறம் 3.5 வருஷம் பிரிச்சிடுறாங்க. எங்கே இருக்குதுங்க அந்த 3.5 வருஷம்? பைபிளில் 3.5 வருஷம்னா காலங்கள் அரை காலம். அந்த 7 வருஷம் இல்லை, 7 வருஷம் அந்த ட்ரிபுலேஷன் தியரியே பைபிள் இல்லை. இவர் என்ன பண்ணுறாங்க, அந்த 62 வாரம் இருக்குது, அப்புறம் 7 வருஷம் இருக்குது. அது ஒரு இயேசு கிறிஸ்து முதலாம் வருகை பற்றி சொல்லியிருக்குது தானியேல் 9. அதை 2ஆம் வருகைக்கு என்ன பண்ணுறாங்க, அது நிறைவேற ஆயிடுச்சு. அது வாரத்தின் நடுவில் அவர் என்ன பண்ணுவார், அடைக்கப்படுவார். அதுதான் 3.5 வருஷத்துல அது எப்போ நிறைவேறாச்சு? அதுக்கு வெளிப்படத்தில் இருக்கிற 3.5 வருஷத்துக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கின்னு 3.5 years நடக்கும். அந்த மாதிரி ஆன்டி கிரைஸ்ட் வர அவருக்கு என்ன தெரியாதுங்க. பைபிள் தீர்க்கதரிசனத்தை ஒரு நாளன்னா 1000 வருஷமா, தீர்க்கதரிசிக்கு ஒரு நாளன்னா 1 வருஷம், 3.5 வருஷம்னா 1260 நாளன்னா 1260 வருஷ காலம். இது ஆன்டி கிரைஸ்ட் காலம். அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுங்க? போப்ஸ் எப்போ ராஜர்கள் கூட கொம்புகள் கூட சிறு கொம்பா வந்தாரா அப்போ ஸ்டார்ட் ஆச்சு. 1000 வருஷம் மேலே போய் நிற்குது இது. அவர் தான் என்ன பண்ணுவார், இந்த சத்தியத்தை எல்லாம் மாற்றி ஜனங்கள் என்ன பண்ணுது, இதெல்லாம் நடந்து நிற்குது. இது ஜஸ்ட் 3.5 literal years இல்லை இது. அது புரிஞ்சிக்காம டோட்டலாக டிசீவ் ஆகிருக்கிறாரு. அது என்ன மாதிரி டிசீவ் ஆகிட்டாரு? ஏண்டி இப்போ ஆகாது, இன்னும் என்ன ஆகுதுங்க? இந்த போதகரெல்லாம் என்னத்த பண்ணுவாருங்க, உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு என்ன பண்ணுவோம், எல்லோரும் தேவன் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுத்துருவார், நிறைய பணம் கொடுத்துருவார் இல்லையா? ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டில் வந்துடுதுங்க, நெக்ஸ்ட் இயர் காட் இஸ் கோயிங் டு மேக் யூ ரிச். என்னங்க அப்ராம் போல் என்ன பண்ணுவார், யோபை போல் ரெட்டிப்பு என்ன பண்ணுவார். உலக பிரகாரமாக ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிருக்கிறார்? நீங்கள் சுகமாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. எதை பற்றி இல்லை, இன்னும் கொஞ்ச நாளே இருப்பீங்கன்னு யாரானு சொல்லுவாங்களா? கொஞ்ச நாளே உலகமே நாசம் ஆகிடுங்கன்னு யாரானு சொல்லுவாங்களா? இல்லை, as if the world அப்படியே இருக்கோம், நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. அந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் தான் ப்ரீச் பண்ணுறாரு இவர் இல்லையா? இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்ன தேவன் ஆசீர்வாதம். அதில் என்னங்க, இன்னைக்கு நேற்று பார்த்துருந்தேன், அவர் ரொம்ப ஃபேமஸ் யாருங்க, ஒரு பெனிஹின் இல்லையா? என்ன சொல்வாருங்க, $1000 யூ மேக் இது சோ த சீட். $1000 எவ்வளோங்க? ஒர்க்கிங் கிளாஸ் $1000 இன்னைக்கு ரைட் நவ் யூ சென்ட், ஐ வில் ப்ரே அண்ட் காட் இஸ் கோயிங் டு கிவ் யூ அபண்டன்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட். அது என்ன பண்ணுவார் தேவன்? அதில் $1000 $104 அது இன்னொன்று தான். இது என்னன்னு, இதெல்லாம் பைபிளில் வந்த ஃபிகர்ஸ். அது வேற அவர் சொல்கிறது. பைபிளை எப்படி யூஸ் பண்ணி இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பலில் இந்த ஒன்லி ரியல் திங் என்ன தெரியுமா? ஆக்சுவலாக ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் ப்ரீச் பண்ணுறவர் மாத்திரம் ப்ராஸ்பர் ஆகிடுவார். ஜனங்கள் யாரும் என்ன ஆகுறது இல்லை, கொடுத்து என்ன ஆகிடுவாருங்கோ.
அப்படியே அவர் என்ன ஆயிடுவாங்க, எவ்வளோ ஜனங்களை ஏமாத்து அத்தை இயேசு யாரு உங்களே வஞ்சிக்காதபடிக்கு எவ்வளோ வஞ்சிக்கிறோங்க இல்லையா ஜனங்கள். அதுவும் தேவன் பேரை சொல்லி, கர்த்தர் பேர் சொல்லி, இயேசு பேர் சொல்லி பாடுறது என்ன, ஐயோ என்ன ஒருத்தர் ஏமாத்த சொல்ல ஒரு நான் கர்த்தர் நான் பயப்படுறவன், நான் ஏமாற்ற பிரதர் ஒரு சாங்ஸ் எல்லாம் பண்ணுறாரு, யூடியூப்ல எல்லாம் இருக்குதுங்க. ஒரு நான் ஏமாற்ற மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு மேக் மினி 2 சேல் பண்ணிட்டு நான் அது ஒர்க் ஆகலைன்னா வாபஸ் எடுத்துக்கிறேன், உடனே எனக்கு அனுப்பிடுவோம். அது ஒர்க் ஆகலை, உடனே என்ன பண்ணேன் அனுப்பிட்டேன். 1,00,000 ரூபாய் இன்னைக்கு ஒர்க்கு என்ன ஆகல, கொஞ்சம் டைம் கொடுங்க என்னங்க. அதே காசே இருக்குது, அதே காசை வாபஸ் அனுப்பலாம் இல்லையா, நான் கொடுத்த காசை. அது வீட்டை அவரை கூட்டின்னு வந்து அவருக்கு நல்லா அவருக்கு உபசரம் பண்ணி அவருக்கு ஒரு மகளுக்கு நம்ம வீட்டில் வச்சு அவருக்கு அவ்வளோ நல்லா வர்றது போகிறது சார்ஜஸ் எல்லாம் கொடுத்து இவங்களெல்லாம் பண்ணி காசு வேற கைக்கு கொடுத்து அனுப்புனா எனக்கு என்ன பண்ணிட்டாரு, 1,00,000 ரூபாங்க. வேணுமா நான் அவர் நம்பர் கொடுக்குறேன், எல்லாம் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி ரைட் அண்ட் லெஃப்ட் பண்ணுங்க, அவரை பிளாஸ்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி எனக்கு என்னன்னா கர்த்தர் பேரில் நான் ஏமாற்ற மாட்டேன்னா அப்படி ஏமாத்தாருங்க. மெசேஜ் பண்ணினே இருந்தார் கொஞ்ச நாள், அப்புறம் என்ன பண்ணுவா இல்லை மெசேஜ் இல்லை, அப்புறம் கால் பண்ணால் எடுக்கிறது இல்லை, இவ்வளோ கோபம் வருதுங்க. நான் நினச்சினே இது பண்ணல அது பண்ணலான்ட்டு லாஸ்ட்டில் விட்டுடலான்னு நினச்சினேன். என்ன பண்ண அவருக்கு தெரியும் நல்லா, இவர் ஊழியக்காரு என்னங்க, இவர் வேணும் பண்ண முடியும், வயலண்ட்டாக நம்ம போய் அதில் ஃபைட்டிங் பண்ண முடியுமா, போலீஸ் கேஸ் போட முடியுமா, இல்லை அது இன்னும் என்ன பண்ணிவிடுவார் அவரு பாருங்க ஊழியக்காரா இருந்து எனக்கு அது வேற அந்த ஆங்கிள் வேற பண்ணிவிடுவாங்க. ரொம்ப கஷ்டங்க இல்லைங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு. அது மட்டும் இல்லைங்க, அது எதுமோ இதை பாடுறவர் இந்த மியூசிக் பண்ணுறவர் எல்லாம் ரொம்ப இதே மாதிரி தான் சீட்டர்ஸ் ஜாஸ்தி இருக்கிறாரா. இந்த பாட்டு நம்ம இது முன்னால் தமிழ் நல்ல பாட்டு நம்ம சிஸ்டருக்கு அனுப்புனா அவர் பிரதர் இந்த வீடியோ அனுப்புனீங்களே அவர் பெரிய ஃப்ராட் அந்த பாஸ்டர்னாரு. நான் என்னப்பா இது ஷாக்கு. நான் ஆண்டவர் கேட்டேன், என்ன இதெல்லாம் நல்ல பாட்டு அனுப்புமா, அவர் தான் இந்த பாட்டு செலக்ட் பண்ணார். அவர் முன்ன பின்ன ஒன்றும் இல்லை, நல்ல பாட்டுன்னா அனுப்பிச்சிட்டாரு. பெரிய ஃப்ராட் அவர். எனக்கு 3,00,000 ரூபாயும் இது பண்ணி நானே 1,00,000 போனேன். 3,00,000 எவ்வளோ கஷ்டம் இல்லை நிஜமாக. மோர் தென் 2 இயர்ஸ் நான் அதை பற்றி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேங்க. ஏன்னா காசு போனது வந்தால இப்படி ஏமாத்திட்டோமே, இப்படி பண்ணுறாரா ஜனங்கள், ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சுங்க. ரொம்ப அப்புறம் தான் ஓவர் கம் பண்ணேன் நான் இல்லைங்க. அவ்வளோ ஊழியக்காருக்கு அப்படி பண்ணலாமா? அவர் பாருங்க தேவனுடைய பயமே இல்லை அவருக்கு. கொஞ்சம் ஆனால் கொடுக்குறேன், கொஞ்சம் கொடுக்குறேன், அந்த கொஞ்சம் டைம் கேட்டுன்னு அட்லீஸ்ட் ஃபோன் எடுத்து என்னன்னா பண்ணல, ஃபோனே எடுக்கிறது இல்லை. இந்த மாதிரி பாருங்க, ஃபோனு காசு வாங்கிட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க இருக்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் நாளும் ஃபோன் பண்ணி முடியல, இன்னும் டைம் கிடைக்குது, இல்லை கொஞ்சம் கொடுக்கு ஏதோ ஒன்று சொல்லணும் இல்லையா, ஃபோன் பேசுறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவர் பாடினார். இது 3,00,000 ரூபாய் அவர் பெரிய ஃப்ராட். அவர் இவர் பாடிக்கிறாங்க அந்த அந்த வீடியோ ஆல்பம்லாம் சிஸ்டர் பார்த்தீங்களா. அப்படியே இன்னொருத்தர் யாரோ மறந்துட்டேன் யாருங்க, அவர் யார் ரொம்ப நல்ல பாட்டு பாடுறாரு, அவர் யார் ஒருத்தர் நெப்போலியன்னு சொல்லியிருந்தார். யார்ப்பா அவர் ரொம்ப ஃபேமஸ், அவர் ரொம்ப நல்ல பாட்டு பாடுறாரு. அவர் தான் மைக்கேல் சார், அவர் தான் நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, பியூட்டிஃபுல் பாட்டு நல்லா அவரது. ஆனால் அவரது ரீசெண்டாக தெரியுமா 20 பேரை வச்சு நிற்கிறார் அவர். ஒய்ஃபை என்ன பண்ணிக்கிறாரு, நீ திரும்பி பிரசங்கம் பண்ண நான் கோர்ட் கேஸ் போடுறேன்ட்டு இதெல்லாம் வெளியே எடுத்துன்னு வரேன்ட்டு என்னங்க அந்த அளவுக்கு இருக்குதுங்க அவருக்கு. ஆனால் பாட்டு பார்த்தா என்ன பாட்டு, என்ன மியூசிக்கும், என்ன வேர்டிங்ஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்ணுது பைபிளில். அது ஜனங்களுக்கு என்னங்க இல்லையா. இந்த மாதிரி பாட்டு பாடுற விஷயம் உஷாராக இருக்கும். ஏன்னா சத்தியம் இருக்காது அவருக்கு. என்ன பண்ணுவாங்க சும்மா. அதனால சகோதரி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஏசு யாரு உங்களை இல்லைங்களா. சமாதானம் இல்லாத இருக்குமோ சமாதானன்றாரு. இப்போ முடிவு காலம் இருக்கிறதே கொஞ்சம் காலம். நம்ம இப்போ என்ன பண்ணணும், இந்த உலகத்தை நேசிக்காம நம்ம என்ன பண்ணணும், ஆவிக்குறியாக ஆயத்தப்படி எந்த கஷ்டம் வந்தாலும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். அதை நம்ம எச்சரிப்பை நம்ம வாங்காத. நம்ம இன்னும் நல்லா இருக்க போகிறேன்னா என்ன பண்ணுவார், எல்லாம் போய் எதில் வீழ்வார், குருடனே வழி நடத்தினா வரப்போகிற இந்த அழிவில் நாசம் ஆகிடுவார். அதனால நம்பர் 1 என்னங்கோ,
எவனும் கூட பி நாட் டிசீவ்டு, வஞ்சிக்காம. ரெண்டாவது பி நாட் டிஸ்கரேஜ் என்றார். 9:20 லூக்கு 9:62. டிஸ்கரேஜ் அண்ணா என்னங்க தமிழில்? சொல்லுப்போம். இப்போது இருங்க, இப்போது உலகத்தில் இயேசுவே சொல்லிக்கிறாரு, பூமி அதிர்ச்சி வரும், யுத்தங்கள் ஆகும். அது மட்டும் இல்லை, என்ன வரும்? என்ன வரும்? திகிள், வியாதிகள், பிளேக்ஸ், பஞ்சம், இதெல்லாம் வருதுங்களே. இல்லை நம்ம கொரோனா வைரஸ் எல்லாம் என்ன ஆச்சுங்க? யாரானு எக்ஸ்பெக்ட் பண்ணுமா? கண்ணுக்கு காணாமல் அவ்வளோ சைலண்ட்டாக குவைட்டாக வந்து எவ்வளோ பெரிய நமக்கு ஆபத்து கொண்டு வந்ததுமோ யாரும் எக்ஸ்பெக்டே பண்ணல. எந்த யுத்தத்தை பார்க்கல வாஸ்ட் ஹோல் வேர்ல்டு என்ன ஆயிடுச்சுங்க? லாக்டவுன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு வைரஸ்ஸு எவ்வளோ பயங்கரம் இல்லையா? இப்போ சைனாவில் இன்னொரு வைரஸ் ஸ்டார்ட் ஆகிக்குதா தெரியுமா? அது ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆகிட்டுக்குதா. அது என்னவோ அதை எழுதிட்டு மறந்துட்டேன். இருக்குது HMPVயா, என்னக்கா ஹியூமன் மேட்டா நியூமோ வைரஸ். இது கூட ரெஸ்பிரேட்டரியில். அது எங்கேருந்து வந்துச்சோ, அது எப்படி வந்துச்சோ தெரியாது. அது என்ன ஆகிட்டுக்குதா அங்கே தைவான்லாம் என்ன ஆகிட்டுக்குது. அது கூட என்ன இல்லை, வேக்சினு க்யூர் இல்லையா? பார்த்தீங்களா? அது எந்த அளவுக்கு போய் நிற்குதுன்ட்டு என்ன ஆகுதுங்க சொல்ல முடியாது இல்லைங்களா? நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணுறதில்ல. இன்னும் நெக்ஸ்ட் என்ன ஆகுது? இன்னுங்க இந்த மாதிரிலாம் நடக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுங்க? கிறிஸ்டியன்ஸுக்கு என்ன ஆகுதுங்க? ஜனங்கள் எல்லாம் பேனிக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு? சோர்ந்து நான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? என்ன பண்ணாதீங்க, டு நாட் பி டிஸ்கரேஜ் என்றார். பாருங்க 9:62 என்ன வருது? 16. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கை அதில் 24-21 மத்தியில் வாசிமா. 24:6 மத்தியும். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அதான் என்னங்க, அதுதான் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. Be not troubled என்றாங்க இல்லைங்களா? உலகம் என்ன ஆகுறாங்க? ஃபுல்லு ட்ரபிள் ஆகிடுறாங்க. என்னப்பா பண்ணுறது, யுத்தம் வந்துச்சு, என்ன ஆக போதும் அப்படி. ஆனால் நம்ம கூட அவருக்கு மத்தியத்தை இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன ஆகக்கூடாது? பி நாட் ட்ரபிள், கலங்கி. ஏன்னா உலகத்துக்கு என்ன ஆனாலும் தேவன் யாரை காப்பாற்றினு அவருக்கு தெரியும். நோவாவை எப்படி காப்பாற்றினாரு, லோட்டை எப்படி காப்பாற்றினாரு இல்லைங்களா? துர்மார்களை தண்டனைக்குள்ள கொண்டு வர்றதுக்கும் நீதிமான்களை காப்பாற்றுறதுக்கும் தேவன் வல்லமே உள்ளவராக காப்பாற்றுறார். தேவன் அது எப்படி காப்பாற்றுறாரு? தேவன் காப்பாற்ற முடியும் இல்லையா? ஷாட்ரக் மேஷக் அபேத்நேகோ 7 வாட்டி ஹீட் பண்ணால் அந்த அக்னியில் போடும்போது ஒரு தூதன் வந்துக்கிறாரு. அவருக்கு அக்னியும் ஒன்றுமே இல்லை, அது ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. ஒன்றுமே ஆகலையா? ஜஸ்ட் கேன் இமேஜின் தட். ஃபுல் அக்னியில் கொஞ்சம் சூடு வந்தாலும் என்ன எடுத்துக்கோ, ஃபுல்லாக அக்னியில் இருக்கிறார். அது 7 times ஹீட் பண்ணிக்கிறார், ஒன்றுமே ஆகலைங்க. அதனால் என்ன நியூக்ளியர் ரேடியேஷன் வந்தாலும் என்ன ஹீட் வந்தாலும் நமக்கு என்னங்க, கலங்காதன்ற. டோன்ட் பி டிஸ்கரேஜ், பிகாஸ் இதெல்லாம் என்ன ஆகணுங்க, நடக்கணும். நம்ம ஜப்பு பண்ணி நிற்கிறோம் இல்லையா? உங்கள் ராஜ்யம் வருகே, உங்கள் ராஜ்யம் வருகே, உங்கள் சித்தம் இல்லையா? அவர் ராஜ்யம் வரணும்னு இந்த ராஜ்யம் என்ன ஆகணும்? அழிஞ்சு போன்தானே. இந்த ராஜ்யம் நல்லதாக இருக்கும், சமாதானம் எல்லாம் சுகமாக இருக்கணும்னா அந்த ராஜ்யம் வர முடியுமா? இந்த ராஜ்யம் அழிஞ்சு போகணும் தானே. அப்போ நம்ம ப்ரேயர் ஆன்சர் ஆகுது. அதனால நம்ம என்ன பண்ணுறது வேண்டாம், கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? வி ஷுட் பி ரெடி டு ஃபேஸ் டிஃபிகல்ட்டிஸ். என்ன ஆனால் என்ன, இயேசு வந்த உடனே நமக்கு நியூ பாடி கொடுக்குறாரு, நியூ ஹோம் கொடுக்குறாரு, நியூ பதவி கொடுக்குறாரு. இப்போ இருக்கிறது எல்லாம் போனாலும் அதெல்லாம் குப்பைக்கு சமானம் இல்லையா? அப்போ why we should be worried about our life, our health, or our future, our profession or reputation or whatever? We should not care about all that இல்லைங்களா? ஏன்னா இது என்ன ஆனாலும் பரவாயில்ல, ராஜா என்ன ஆகுது, வரப்போகுது. அதனால செகண்ட் திங் என்னங்கோ, என்ன ஆகக்கூடாதுங்கோ, கலங்காதபடி எச்சரிக்கையா. do not be discouraged. Number 3, do not be doubtful என்றாரு. என்ன படாதுங்கோ, சந்தேகப்படக்கூடாது இல்லைங்களா? 35 வாசமா 24-35.
வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. என்னங்க, வானம் பூமி எல்லாம் ஒழிஞ்சு போனாலும் என் வார்த்தை என்னவாது? அதனால என்ன பண்ணாத, டவுட் பண்ணாதே, சந்தேகப்படாதே, நம்பிக்கை விடாதே. இல்லையா? எல்லாமே இறங்கி போயிடும். என்னப்பா எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடும். என் வார்த்தை என்னவோ, நான் சொன்ன வார்த்தை, நான் வருவேன், உங்களை திரும்பி என்ன பண்ணுவேன், மரித்தோர்லேருந்து எழுப்பேன், நான் ஒரு இடத்தை ஆயத்த பண்ணிக்கிறேன், அங்கே நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நானே வருவேன் இயேசு சொல்லுகிறாரு. அவர் வார்த்தை என்னவாதுங்க, அது ஒழிஞ்சு போகாது. அதனால் நம்ம ஸ்ட்ராங்காக விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சுங்க, நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஐயோ தேவன் இருக்கிறாரா, என்ன தேவன் என்ன பண்ணுறாரு, இல்லையா, என்ன ஆக போதோ, ஏன்னா அவரெல்லாம் உலக ஆசைகள், உலக இது மேலே ஆசை, அதெல்லாம் க்ரம்பிள் ஆகும்போது என்ன ஆகிடுவாங்க, ஃபஸ்ட்டு டிஸ்கரேஜ் ஆகிறாங்க, நெக்ஸ்ட் என்ன ஆகிடுவாங்க, தேவன் மேலே டவுட் வந்துடுது. ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, சந்தேகம் படக்கூடாது. நிறைய பேருக்கு இயேசு வருவார்னு, அது எஸ்பெஷலி இந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் பேக்ரவுண்டு, செவன்த் டே அட்வென்டிஸ்ட்டு, ஜெகோவாஸ் விட்னஸஸ், இந்த குரூப்ஸ் எல்லாம் நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டு வராமல் லாஸ்ட்டில் என்ன ஆயிடுச்சு, சோர்ந்து போயிட்டார். எவ்வளோ டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதனால் ஏன்ட்டார், வந்துட்டார் ஆல்ரெடி ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் வந்துட்டார். சரி, அவர் வந்தால் மரித்தவர் எழுஞ்சிக்கணும், உயிரோடு இருக்கணுமா, அவர் கூட என்ன ஆகணும், சேர்ந்து போகணுமேனா, இல்லை அது அப்படி இல்லை, சத்து என்ன ஆகிறோம் போகிறோம். என்னங்க, ஒருத்தர் சத்து என்னங்க போய் அப்போ லாஸ்ட்டு அந்த யார் யார் உண்மையானவர் இருக்கிறாரோ லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு சத்து போனதுக்கு அப்புறம் ராஜ்யம் வருமா. இப்போவே இவர் ஒரு கன்வென்ஷனாக 1000 பேர் 1500 பேர் இருக்கிறாரு, இவர் ஒருத்தராக சாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நிற்கணுமா. அப்போ எப்போ இவர் சாகிறது, அது நடக்குமாங்க, ஒருத்தராக சாகணுமா, போய் சேர்ந்துக்கணுமா, அப்புறம் லாஸ்ட் மெம்பர் சத்ததுக்கு அப்புறம் வரும். என்ன கணக்கு இது, இல்லையா? இயேசு வருவார், மரித்து இருக்கிறவர் என்ன ஆகிறாங்க, எழுந்திருப்பார், ஊரடை இருக்கிறவர் சேஞ்ச் ஆயிடுவார், மறுரூபம் ஆவார், மரித்தவர் உயிர்ப்பிக்கப்படுவார், இவரோ மறிக்காம என்ன ஆகிறாங்க, மறுரூபம். the dead shall be raised and we shall be changed. இல்லைங்களா, dead will be raised, we shall be changed. நான் கேட்டால் அதான் ராப்சர்ன்றது எல்லாம் யூஸ் பண்ண ராப்சர்ன்ட்டு, ஆனால் பைபிள் சொன்ன ராப்சர்ன்ற வேர்டே பைபிளில் இல்லை. ராப்சர்ன்றது பைபிள், ராப்சர்ன்ற வேர்ட் பர்டிகுலர் வேர்டு சில டிரான்ஸ்லேஷன்ஸில் இல்லாத இருக்கலாம், ஆனால் அந்த கான்செப்ட் பைபிளில் இருக்குதுங்க. சில வெர்ஷன்ஸில் ராப்சர்ன்னு கூட யூஸ் பண்ணிக்கிறாரு, இல்லைங்களா? ராப்சர்ன்னு என்னங்க மீனிங்கு, எங்கே இருக்குது பைபிள் வருஷு, நம்ம ஒவ்வொரு கலரில் வாசிக்கிறோம். வாசிங்க, 1 தெசலோனியர் 4:13-17, 1 தெசலோனியர் 4:13-17. ஃபாஸ்டா. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய கொண்டு வருவார்னா மரித்தவர்லேருந்து ஜீவத்துக்கு கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாம், அங்கே டிஃபரன்ஸ் சொல்றாரு, மரித்தவர் எழுந்திருப்பார், பின்பு உயிரோடு இருக்கிற we that are alive, இன்னும் அப்போ உயிரோடு இருக்கிற நம்ம கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட, மேகங்கள் மேல் அவர்களோட கூட எழுந்திருப்பாரு, அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, எனக்கு அது தாங்க ராப்சர், ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளும். இல்லைங்களா, வாசி அது மட்டும். And then which we are alive and remain shall be caught up together. Caught up பண்ணிக்குது. ஆனா என்னங்க, snatched up பண்ணி மரித்தவர் எழுந்துட்டாரு, ஊராடுக்கிற அப்படியே அவர் எந்த நிலைமையில இருந்து அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஸ்நாச்ட் அப். ராப்சர்னா அர்த்தம் காட் அப் டுகெதர் வித் தெம். ஆனால் உயிர்த்தவர் எழுந்துக்கிறாரு,
சேர்ந்து நம்ம கர்த்தர் என்ன பண்ண போகிறோம்? கர்த்தர் வந்ததுக்கப்புறம் ஒருத்தரே சாகணும். அவர் எவ்வளோ வருஷம் வாழ்கிறாரோ, எப்போ சாகுறாரோ அப்போ ஒன்று அப்போ போய் உலக முடியாதுங்க. இல்லை, கர்த்தர் வருவார். என்னங்க, மரித்தவர் எழுந்திருப்பார். நாம் என்ன ஆகிறோம்? இது 1 கொரிந்தியர் 15:50. 1 கொரிந்தியர் 15:50 53. சகோதரரே, நான் சொல்லுகிறதென்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க எவ்வளவு கிளியர். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக நம்ம எல்லாம் நித்திரை. இது என்ன நித்திரைங்க? மரண நித்திரை இல்லைங்களா? லாசரஸ் மரித்து இருக்கிற இயேசு என்ன சொன்னார்? லாசரஸ் நித்திரைக்கிறார். அந்த சத்து போய் அந்த குழந்தை தூங்குது என்னாரு. அந்த மாதிரி மரண நித்திரையில் இருக்கிறவர். நம்ம எல்லாரும் தூங்குறது இல்லைன்னு அர்த்தம் என்னங்க? நம்ம எல்லாரும் மறிக்கிறது இல்லை. ஏன்னா அவர் வரும்போது நம்ம இன்னும் ஊரோட இருந்தா நம்ம என்ன ஆகிறோம்? மறுரூபமாகிறோம், டிரான்ஸ்ஃபார்ம்டு. அப்புறம் எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அங்கே பாருங்க, மரித்தோர் அழிவில்லாத எழுந்திருப்பார், ரிசரக்டட். நாமும் சத்து எழும்புறவரா? இல்லை, நாம மறுரூபம். The dead shall rise, we shall be changed. We shall die and then be raised and then be changed. இல்லை, இதெல்லாம் இவரு ஃபில் அப் பண்ற கேப்ல மரித்தவர் எழுந்திருப்பார். இன்னும் ஊரோட இருக்கிறவர் சேஞ்ச் ஆகிடுவோம். ரத்த மாம்சம் அங்கே போக முடியாது. அதனால என்ன பண்ணிடுவாங்க? ஒரு மூமெண்ட்டில் நம்மளை சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுவாருங்க? ராப்சர் பைபிளில் இருக்குதுங்க. அந்த பெரிய நம்பிக்கை நம்ம கொடுத்ததே அதுக்காகத்தான். தெசலோனிக்கர் சொன்னார், நீங்கள் அவர் வரும்போது போகிறான்னு தெரியும். ஐயோ, மரித்தோர் பற்றி அவர் என்ன பண்ணார்? அவர் போயிட்டாரு, அவர் கர்த்தர் ஓடுறதுக்கு. அவர் பற்றி என்ன பண்ணாதீங்க, பயப்படுங்க. ஏன்னா அவர் ஃபஸ்ட் அவரே என்ன வருவாங்க? எழும்பார். அப்புறம் நம்ம என்ன வரும்? அவரோட கூட சேர்ந்து கர்த்தர். அதனால தான் நம்ம டவுட் பண்ணக்கூடாது. கர்த்தர் வருவார். எவ்வளோ லேட்டாப்பா. கர்த்தர் பாருங்கள், ஒரு 20 வருஷம் முன்னாலே வந்திருந்தா நீங்கள் எவ்வளோ பேர் இருந்திருப்பீங்களா? இந்த அழைப்புக்குள்ளே இருப்பீங்களா? இல்லையே. லேட் ஆனது நமக்கு என்ன ஆச்சுங்க? அட்வான்டேஜ் ஆச்சு. இன்ஃபேக்ட் பிரதர் ப்ரேயர் பண்ணும்போது என்ன சொன்னார்? இன்னும் நம்ம பாவத்தில் இருக்கிறோம், இன்னும் நம்ம இல்லைங்களா, நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா இன்னும் நமக்கு அட்வான்டேஜ் தான் அது, இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணுறது வேண்டாம். லேட் ஆயிடுச்சு அன்னைக்கு விசுவாசம் விடுறது வேண்டாம். கண்டிப்பாக அவர் வருவார். நம்ம என்ன பண்ண அதுக்கு ஆயத்தமாக்கணும் ஆன்றதா. இது 3வது. 4வது, ஃபஸ்ட் என்னங்க? do not be deceived. Second, do not be discouraged. Third, do not be doubtful. Fourth, do not be distracted. என்ன ஆகக்கூடாது இந்த மூமெண்ட்டில்? டிஸ்ட்ராக்டட்னா நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு கோல், அதை பார்த்து நம்முடைய விசுவாசத்துக்கு ஆரம்பிக்கிறவன், தொடைக்கிறவன், முடிக்கிறவரை பார்த்து நம்ம என்ன பண்ணி நிற்கிறோம்? ஓடி நிற்கிறோம். அது என்ன கோலு? நம்ம இயேசு போல ஆகணும், இல்லையா? அவருடைய ராஜ்யத்தை சேர்ந்துக்கணும். அதுலேருந்து நீங்கள் என்ன ஆகாதீங்க? டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ஏன்னா லாஸ்ட் டேஸ் வரும்போது அப்போ தான் டெம்டேஷன் என்னவோ ரொம்ப. அது என்ன ஜனங்கள் எப்படி ஆகிட்டு வருங்க? சோதோம் கொமோரா பார்க்கிலும் பாவிகள் ரொம்ப நோவா காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தார்? அதனால பாவம் பெருகும் போதா முடிவு வரும். அதனால ரொம்ப அதிகமாக சுற்று இருக்கிற பாவம் எப்படி நம்மளை சுற்று நிறைஞ்சிருக்கிற பாவங்கள் வரும்போது நம்ம என்ன ஆகக்கூடாது? டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. இப்போ வாசியமா லூக்கு, அப்போ சொன்னேன், இது என்னது? லூக் 9:62. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். என்னங்க? கலப்பையின் மேல் கலப்பை மேலே கை வச்சு பின்னிட்டு பார்க்கிற எவனும். கர்த்தருடைய வேலை செய்கிறேன்னு வந்து பின்ன, ஆனால் உலகத்தை பார்த்தா அவன் அந்த வேலைக்கு என்ன வருதுல்ல? தகுதி. அத்தாங்க, டு நாட் பி டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. நம்ம வந்திருக்கிறது எதுக்குந்து அதுலேருந்து என்ன ஆகக்கூடாதுப்பா? டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, இல்லையா? எங்கே படித்த இது ரீசெண்டாக ரிச் பீப்புள் பை டைமா? என்னங்க? ஐஸ்வர்ய ஜனங்கள்
காசு கொடுத்து டைம் என்ன பண்ணுவாங்க, அவர் பணம் கொடுத்து வேறவருக்கு வேலை கொடுத்து அவருக்கு டைம் கிடைக்கும். ரிச் பீப்புள். புவர் பீப்புள் பை ஸ்டஃப். எனக்கு ஏழைப்பட்டவர் வாங்குவாங்களா, இது வாங்கணும், அது வாங்கணும், சைட் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும் అంటే దే கீப் பையிங். அப்புறம் ஆம்பிஷியஸ் பீப்புள் பை எஜுகேஷனா என்ன பண்ணுவாங்க, அவருக்கு இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணி கொஞ்சம் குவாலிஃபிகேஷன் வேணும், கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும், அது பண்ணி இது பண்ணும். லாஸ்ட்லி லேசி பீப்புள் பை டிஸ்ட்ராக்ஷன். சோம்பேறிகள் என்ன பண்ணுவாங்க, அவருக்கு இருக்கிறதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ராக்ஷன். ஆனால் என்ன பண்ணுவாங்க, போய் லேட்டஸ்ட் ஒரு ஐஃபோன் வாங்குவாங்க, அப்புறம் ஒன்றுக்கு 2 வைஃபை கனெக்ஷன் வச்சுக்குவாங்க, அப்புறம் இருக்கிற லேட்டஸ்ட் இல்லைங்க நெட்ஃப்ளிக்ஸு அது இது ஆப் எல்லாம் போட்டுக்குவாங்க. என்ன பண்ணினே பண்ணுவோம், ஸ்போர்ட்ஸு, மியூசிக்கு, என்னங்க சினிமாஸு, என்ன பண்ணி நிற்கிறது, டிஸ்ட்ராக்ஷன். இப்போ நமக்கு கையில் என்ன வந்துடுச்சுங்க, ரொம்ப ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது ஆயிடுச்சுங்க. ஜஸ்ட்டு சும்மா அப்படி பண்ணால் அது முடியறதே இல்லை. இன்ஃபினிட்டி வீடியோஸ் போயினே அது என்ன முடியுதா? அப்போ என்ன ஆகிடுதுங்க, அப்போது அவ்வளோ நேரம் என்ன ஆகிடுதுங்க, நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி சோம்பேறாகி வேறு வேலை செய்யாமல் டைம் பாஸ் பண்ணுறது ஈஸி ஆகிட்டு கொஞ்சம் நடுவில் அதுலேயே என்ன பண்ண பைபிள் ஒரு 2 நிமிஷம் பார்க்குறது. மிச்ச டைமெல்லாம் எதுங்க, இதுதான் ஹோல் யங் பீப்புள். என்ன யங் பீப்புள் இல்லை, ஓல்ட் பீப்புள் கூட அதில் ரொம்ப என்ன இருக்குதுங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. என்ன ஆகுதுங்க, இப்போ இருக்கிற மூவிஸ் எல்லாம் எந்த ரேஞ்சில் இருக்குதுங்க, ரொம்ப அட்ராக்டிவ். அஃப்கோர்ஸ் இட் வில் பி. ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணுறாங்க இல்லையா. இப்போ ரீசெண்டாக ஒரு மூவி வந்துச்சு, அது கான்ட்ரவர்சி ஆனதுனால நமக்கும் தெரிஞ்சிச்சு. என்னங்க அது தெலுங்கு மூவி, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களா, ஃபுல் அப்டேட் ஆகிக்கிறீங்களா? நியூஸ் பேப்பரில் வந்துச்சு, அது புஷ்பான்னு எடுத்திருந்தாங்க. இல்லை யார் அந்த இதுக்கு போயிருந்தேன் லேப்டாப் சர்வீஸ், யார் வாட்ஸ்அப் நேம் என்ன புஷ்பான்னார் 1 or 2 ஒன்று. அது பார்க்குறது உங்கள் வயசுக்கு நீங்கள் ஜோக் பண்ணுறது சரியாட்டு. அதனால அது என்ன புஷ்பா 2 அந்த மூவி வந்து எனக்கு அது ஸ்டாம்ப் ஆட் ஆகிடுச்சு. இல்லை ஒருத்தர் அந்த இதுக்கு போன ஹீரோ வந்துக்கிறாரு போயிட்டு பாவம் அந்த 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 தாய் மக 2 பேர் என்னட்டாங்க ஸ்டாம்ப் பேட்டில் ஆகிட்டு மக இன்னும் ஒரு பிரெயின் டெட் ஆக்குறாரு. அவர் வந்தார், போலீஸ் பர்மிஷன் கொடுக்கலன்னு கூட வந்துட்டார். க்ரௌட் வந்துடுச்சு. அவர் போப்பா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுது, இல்லை நான் பார்த்துட்டு தான் போகிறேன்னாரு. அதுக்குள்ளே என்ன ஆச்சுங்கோ, அவர் வீட்டுக்கு போயிட்டார். அப்புறம் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் தியேட்டருக்குள்ளே இருக்கிற வெளியே ஸ்டாம்ப் பேண்ட் ஆகிறேன்னு எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தன்றாரு. இவர் வந்ததுனால தான் அந்த அவ்வளோ ஜனங்கள் எல்லாம் இல்லைங்களா, ஜனங்கள் அவ்வளோ க்ரேஸியாக இருக்கிறாருங்க. அவர் அவ்வளோ பிக் ஷாட்டாக நினச்சி நிற்கிறாருங்க. அவருக்கு 100 கோடி கொடுத்தாங்க. 100 300 கோடி. அதுக்கு அந்த சினிமாக்கு எவ்வளோ ஆகிது தெரியுமா, 1000 கோடி மேலே ஆகிதா. கேன் யூ இமேஜின் 1000 கோடி அவ்வளோ செலவு பண்ணி மூவி எப்படி இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். அதில் மியூசிக்கும் அப்படியே இருக்கும், எல்லாமே என்ன இருக்கும், உலக பிரகாரமான ஜனங்களுக்கு அது என்ன இருக்கும் ரொம்ப. அது நமக்கும் என்ன ஆகும், நம்ம பார்த்தா அட்ராக்ஷன் ஆகிடும் இல்லையா. ஆனால் ரியலி பார்த்தா அதில் என்னென்ன உண்மை இருக்குதா, அதில் என்னென்ன மாரல் இருக்குதா. ஒரு யார் அந்த ஏசிபி என்ன மாதிரி திட்டுக்கிறார் தெரியும் அந்த போலீஸு. நீ என்ன நினச்சிக்கிறாரு, பர்மிஷன் இல்லாத வந்துடலாம், எங்கன்னா போயிடலாம், ஏன்னா அதுவும் மேலே கை தூக்கின்னு என்ன பண்ணி நிற்கிறா, ஷோ ஆஃப் பண்ணிக்கிறா. அவனால தான் என்ன ஆச்சு, அங்கே ஒருத்தர் லைஃப்லெஸ் ஆகிக்கிற ஒரு 2 பேருக்கு தாய் இல்லாத இருக்கிறாங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற. நீ என்ன மூவி எடுத்துக்கிற, நீ அதில் என்ன மாரல் கொடுத்துக்கிற, எதனா நல்லது என்னென்ன இருக்குதா, அதெல்லாம் என்ன எனக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் தான். அதாவது ரவுடிசம்மு அத்தனை அதில் எல்லாம் அது அவனு என்ன இப்படின்றது அப்படி டான்ஸ் பண்ணுறது பெரிய வர்ஸ்ட்டு டைலாக்ஸ் அதில் இருக்குது. அவர் ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவரை ஹைலைட் பண்ணி அதுதான் நீ என்ன பண்ணுற, லாலெஸ்னஸ் தான் இன்னும் என்ன பண்ணுறீங்க, க்ளோரிஃபை பண்ணுறீங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணி. ஏதாவது நல்லதான புத்தி வர மாதிரி என்ன எடுத்துருக்கிறீங்களா. உனக்கு என்ன அவ்வளோ திமிரன்ட்டு எவ்வளோ ஓப்பனாக திட்டிருக்கிறாருங்க. ஆக்சுவலி பார்த்தா இது எல்லாம் ஃபேக் தானே. மூவிஸ் பார்க்குறோம் நல்லா அட்ராக்டிவ், ஆனால் உண்மையான என்ன இருக்குதா, ரியல் லைஃப்பில் அவர் எப்படி இருக்கிறார். 2 நாள் ஆனாலும் அவர் என்ன பண்ணல, அவர் அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு ஒன்றும் கேட்கல. அவர் ஈவெண்ட் பண்ணினே இருக்கிறாரு. அவர் சக்ஸஸாக அவருக்கு என்ன பணம் கிடைக்குது, அவருக்கு எல்லாம் லைம்லைட் கிடையாது. அதுதான் அவருக்கு ரியல் லைஃப்பில் அவர் ஒன்றுமே இல்லை. அதனால் அந்த டைமுக்கு எப்படி இருக்குதுங்கோ பார்க்குறதுக்கு நல்லா ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா
ஒன்றுமே இல்லை. பசியாக இருந்தால் நமக்கு அது சாப்பாடு போடுமா? நம்ம கையில் வியாதிப்பட்டிருந்தா அது வந்து நமக்கு என்ன ட்ரீட்மெண்ட் என்னென்ன கொடுக்குறாங்களா? எதானா ஒரு பிரயோஜனம் இருக்குதா? அதுவும் கிறிஸ்தவர்களுக்கு இது என்ன இருக்குதுங்க, ரொம்ப அகேன்ஸ்டாக இருக்குது. ஏன்னா அதில் நிறைய பாவ காரியங்கள் கூட இருக்கலாம். நம்ம பாவம் செய்கிற மாதிரி நமக்கு ஏன்னா எஸ்பெஷலி வாழைப்பறக்கு என்ன ஆகலாங்க, டெம்ட் ஆகிடலாம் இல்லையா சகோதர சகோதரி? இது இருக்கிறது அதுவும் பார்த்தா அது ஒன்லே முடியுதுங்களா? அந்த 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 என்ன அது கிரேசி வந்துடுச்சு அந்த மூவி. ஏன்னா லிமிட்டாக இருக்குது. ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மூவிஸ் இருக்குதுங்க, எல்லாம் ஃப்ரீயாக என்ன பண்ணலாம், அதுக்கு எண்ட் இருக்குது அதுக்கு. அப்போ டைம் எல்லாம் என்ன ஆச்சு, அப்போ டோட்டலி நம்ம என்ன ஆகிடுறோம், டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறோம் சகோதரர். அதே மாதிரி இந்த டிவி, அந்த சீரியல்லு, இந்த ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுது. கர்த்தர் வந்து நிற்கிறாரு, நாளைக்கு பார்த்தா நம்முடைய ரட்சிப்பு இன்னும் என்ன ஆகுது, எவ்வளோ நம்ம பரிசுத்தமாகணும், எவ்வளோ புத்திசாலிகளாக இருக்கணும், எவ்வளோ அறிவை பெற்றுக்கொள்ளலாம், நாமும் ஏமாந்து போயிடுறோம். எவ்வளோ இருக்கிற டைமை நம்ம தேவனுக்கு என்ன பண்ணணும், இந்த ப்ரெசென்ட்டு தான். அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட், கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் டைம் ஆகிடுது, விஷ் பண்ணிட்டு போயிடுறோம் இல்லைங்களா? அதுக்குள்ளே சண்டே வருது, அதுக்குள்ளே நெக்ஸ்ட், அதுக்குள்ளே 2025 என்ன ஆகுதுங்க, December 31 வந்துடுதுங்க. அவ்வளோ ஃபாஸ்ட் ஆகிடும். அதுக்குள்ளே இருக்கிறோமா என்னமோ தெரியாது இல்லையா? அதுக்குள்ளே தேவன் நம்ம கொடுத்துருக்கிற டேலண்ட்டு, நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்துருக்கிறார், ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு, அறிவை கொடுத்துரு, ஒரு வேலை கொடுத்துருக்கிறார், ஒரு வீடு கொடுத்துருக்கா. நம்ம இது எவ்வளோ வரைக்கும் நம்ம தேவனுடைய மகிமைக்கே யூஸ் பண்ணுறோமோ அது ஒன்று தான் பிரயோஜனம். ஊழியத்தில் ஆனதுக்கப்புறம் உனக்கு எவ்வளோ சேல்ரி, நீ என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு நின்று, எந்த மாதிரி பர்ஃப்யூம் அடிச்சு நின்று, நீ என்ன எவ்வளோ கோல்டு வச்சு நின்று, எவ்வளோ பேங்க் பேலன்ஸு, நீ ஃப்ளைட்டில் போவையா இல்லை ஏசியில் போவையா, இந்த மாதிரி காரு, எவனானவன் கேட்பானா? தேவனும் கேட்குறது இல்லை. நீ நல்லது எது பண்ணு, தேவனுடைய நாமத்துக்காக நீ என்ன பண்ணு, தேவனுடைய மக்களுக்காக நீ எதை செய்த, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணு, எவ்வளோ பரிசுத்தமான இல்லையா? அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் காலத்தை என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணிக்காம அதில் நம்ம இன்னும் எவ்வளோ பரிசுத்தராகணும், எவ்வளோ அறிவுள்ளவராகணும், கர்த்தருடைய வேலைக்கு என்ன பிரயோஜனமாக இருக்க முடியும், நான் கொடுத்துருக்கிற டேலண்ட் எப்படி நான் யூஸ் பண்ணியிருக்க முடியும்ன்றத நம்ம என்ன பண்ணோம். அதனால தான் சகோதர சகோதரி ஃபைனல் என்னங்க, டோன்ட் பி டிஸ்ட்ராக்டட். லோட்டு தப்பி வைக்கும் போது என்ன பண்ணிடுச்சு, லோட் மனைவி பார்த்துட்டு என்ன ஆயிடுச்சுங்க, நம்ம இப்போ பின்னால் பார்க்குறதுக்கு டைம் இல்லை, ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிச்சு சகோதர சகோதரி. அதனால தான் நம்ம என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு முன்னே வச்சுக்கிற இந்த பெரிய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு தகுதி உள்ளவராகும்படி நம்ம புது வருஷத்தில் என்ன பண்ணலாம், எதை விட்டுடணும். டைம் வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. இந்த உலக காரியங்களை பாவ காரியங்களை விட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆயத்தமாகி அவருடைய கர்த்தர் வரும்போது தைரியமாக சந்தோஷமாக அவர் முன்னால், தேவனே நீர் இவ்வளோ கொடுத்தீர், இவ்வளோ நான் என்ன பண்ணிக்கிறேன், நீ கொடுத்த டேலண்ட்டில் இவ்வளோ சம்பாதித்திருக்கிற, நீ இதே பண்ணியிருக்கிறன்னும் போது நல்ல ஊழியக்காரனே வா என் ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசி. அந்த வார்த்தை நம்ம கேட்குற மாதிரி நம்ம வாழும்படிக்கு தேவன் தானே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.